السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை வாரி வழங்கி இருக்கின்றான். அந்த நிஅமத்துகளுடைய வரிசையில் அல்லாஹ் குர்ஆனிலே உறவுகளை பற்றி சொல்கிறான். உறவுகள் என்பது நஸபம் வஸஹரா என்று சொல்கிறான். குடும்ப உறவுகள், குடும்ப சொந்த உறவுகள். இன்னொன்று திருமண சம்பந்த உறவுகள். இது அல்லாமல் ஈமானிய சொந்தம், மனித சொந்தம், படைப்புகள் எல்லாம் நமக்கு சொந்தம். இப்படி பல்வேறு வகையான உறவுகள் இருக்கிறது. எல்லா வகையான உறவுகளையும் சீராக்க வேண்டும். எல்லா வகையான உறவுகளை பாதுகாக்க வேண்டும். எல்லா வகையான சொந்தங்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அல் ஹல்கு இயாலுல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், படைப்புகள் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொல்லுவார்கள். எனவே உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும், எல்லா படைப்புகளும் நமக்கு சொந்தங்கள் தான். அது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, அசையாத பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம் கருணை கண் கொண்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்த அன்பு, அந்த நேசம் நமக்கு இருப்பது உண்மை என்றால், ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தையும் நாம் நேசிக்க வேண்டும். ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தின் மீதும் அன்பு காட்டி ஆதரிக்க வேண்டும். இப்பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு அணுவையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசித்தால்தான் அது அல்லாஹ்வுடைய குடும்பத்தை நாம் நேசித்ததாக, அல்லாஹ்வையே நேசித்ததாக ஆகும் என்று மேன்மக்கள் விளக்கம் சொல்லுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய கல்குகள், படைப்புகள், அது நமக்கு சொந்தங்கள் என்றால் அந்த சொந்த உறவையும் பாதுகாக்க வேண்டும். உயிரினங்கள், அவைகளின் மீதும் கருணை காட்ட வேண்டும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த சகோதர உறவையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கிறது. நாம் ஒன்று மனித சகோதரத்துவம், இன்னொன்று ஈமானிய சகோதரத்துவம், மூன்றாவது குடும்ப சகோதரத்துவம். ஒரு முறை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்கு ஒருவர் வந்திருந்தார். வாசலில் நின்று அனுமதி கேட்டார். வாசல் காவலர்கள் கேட்டார்கள், நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, முஆவியாவுடைய சகோதரன் வந்திருக்கிறான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. காவலர்கள்
அமீருல் மோமினின் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சென்று, உங்க சகோதரர் வந்திருக்கிறாரு, உள்ளே வர அனுமதி கேட்கிறார் என்று சொன்னாங்க. அவரு சொன்னாரு, எனக்கு அப்படி யாரும் சகோதரர்கள் இல்லையே, அப்படி யாரும் சகோதரர்கள் இருப்பதாக எனக்கு ஞாபகமும் இல்லையே. அப்படித்தான் சொன்னாரு. அப்படின்னா அந்த சகோதரரை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவர் உள்ள வந்தாரு. உள்ள வந்தோன்னு அவர் கேட்டாரு, மாவியா கேட்டாரு, நீங்க எப்படி எனக்கு சகோதரர் அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் ஆதம் நபி வழிதான் அப்படின்னாராம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழி சகோதரத்தை நம்ம எல்லாம் சகோதரர் தானேன்னு சொன்னாராம். அப்படி ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. அந்த சகோதரத்துவத்தையும் அந்த உறவையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இன்னொன்று, எல்லா மூமின்களும் சகோதரர்கள். அந்த ஈமானிய சொந்தம், ஈமானிய சகோதரத்துவம், அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, குடும்ப சொந்த உறவுகள், நம்முடைய கூட பிறந்த உறவுகள், அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். திருமண சம்பந்தமான உறவுகள், திருமணத்தின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அந்த சொந்தங்கள், அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த எல்லா உறவுகளை விட ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவு எல்லா சொந்தங்களுக்கு விடவும் நமக்கு ரொம்ப நெருக்கமான, நாம் அதிகமாக பேண வேண்டிய, நாம் அதிகமாக நேசிக்க வேண்டிய ஒரு உறவு. அப்படி ஒரு உறவு இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லா உறவும், எல்லா சொந்தமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். எந்த மனிதருடைய உறவும், எந்த மனிதர்களுடைய சொந்தமும் ரொம்ப காலத்திற்கு நீடிப்பதில்லை. ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும், ஒரே ஒரு சொந்தம் மட்டும், ஒரே ஒரு அந்த உறவு, அது உலகம் முடியும் வரை தொடரும். அந்த குடும்பம், அந்த சம்பந்தம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உறவுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, எல்லோரையும் நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, எல்லோரையும் கருணையோடு பார்க்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, யாருக்கும் அவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது, யாரையும் நாம் பகைக்க கூடாது, எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வரலாறு நமக்கு தெரியும். அபஸவத்தவல்லா அன்ஜா அவுல்லா அமா. நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பிஐபிகளிடத்துல, மக்கத்து குறைஷிகளிடத்துல, தலைவர்களிடத்துல எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கண் தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. ரசூலா பதில் சொல்றாங்க. இந்த நேரத்துல இவர் வந்திருக்க வேண்டாமே நினைக்கிறாங்க, வேற ஒண்ணும் நினைக்கல. ஏன்னா விஐபிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றோம், எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடும் ஆவலோடும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இவர் வந்துட்டாரு. ஒருவேளை இதன் காரணமாக அவங்க எஞ்சி போயிடக்கூடாது, இதன் காரணமாக அவர்களுடைய ஹிதாயத்து தடைபட்டு விடக்கூடாது என்பதனால் இந்த நேரத்துல ஏன் வந்தாரு அப்படின்னு லேசா ஒரு நிலை, முகத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. அத அல்லாஹ் கண்டிக்கிறான், அன்பாக கண்டிக்கிறான். அபஸவத்தவல்லா, முகம் சுளித்து திரும்பிக் கொண்டார். கண் தெரியாதவர் வந்த பொழுது முகம் சுளித்து திரும்பிக் கொண்டார், முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று அல்லாஹ் சைசா சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல. இங்க நாம் சிந்திக்க வேண்டும். கண் தெரியாதவர் அவரு, முகம் சுளித்தா அது அவருக்கு தெரிய போறது இல்லை, அப்படித்தானே? கண் தெரியாதவருக்கு முன்னாடி நாம முகம் சுளித்தால் என்ன, சிரித்தால் என்ன, எதுவுமே அவருக்கு தெரிய போறது இல்லை. பார்க்காதவர், பார்க்க முடியாதவர்,
பார்க்க முடியாதவருடைய பார்க்காதவருடைய முகமே சுளிக்கும்படி அவரிடத்திலேயே முகம் சுளிக்க கூடாது அப்படின்னா பார்வை உள்ளவரிடத்தில் நாம் முகம் சுளிக்கலாமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி எல்லா வகையான மனிதர்களையும் நாம் ஆதரிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அதுதான் நம் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நமக்கு வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தரும். மனிதர்களோடு உறவுகள் இருப்பதை போல அல்லாஹ்வோடு நமக்கு உறவு இருக்கிறது. எஜமான் அடிமை. மனிதர்களுடைய உறவு எஜமான், அதாவது அல்லாஹ்வுடைய உறவு, இந்த ரெண்டு உறவில நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய உறவு நமக்கு மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் வந்தார்கள். ஒரு மனிதரை பற்றி அறிமுகம் செய்தார்கள். யார சொல்ல ரொம்ப நல்ல மனுஷன், அவரிடத்துல நிறைய கயிறு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஹஜ்ஜுக்கு வந்திருக்காரு அவரு. அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னா, வாகனத்தோட்டு இறங்கினா தொழுதுகிட்டே இருப்பாரு, வாகனம் ஏறினா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாரு, திக்ர் செய்துகிட்டே இருப்பாரு. ஆக அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு அல்லாஹ்வுடைய தொடர்பிலேயே அல்லாஹ்வுடைய அந்த உறவை அவரு ரொம்ப கவனித்து பேணுதலாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்வார் என்று சொன்னாங்க. இப்ப சரதாலசன் கேட்டாங்க, அவரு எல்லா நேரத்திலையும் தொழுதுட்டு இருக்கிறாரு, திக்ர் செய்துட்டு இருக்கிறாரு, குர்ஆன் ஓதிட்டு கொண்டிருக்காருன்னா இப்ப அவருடைய ஒட்டகத்தை பராமரிக்கிறது யாரு? ஒட்டகத்துக்கு தீனி போடணும், அதை செய்யறது யாரு? அவருக்கு சாப்பாடு சமையல் பண்ணணும், ரெடி பண்ணணும், அந்த வேலையை செய்யறது யாரு? குள்ளுனா நாங்க எல்லாரும் அதை பார்த்துக்குவோம். சஹாபாக்கள் சொன்னாங்க. அவருடைய ஒட்டகத்துக்கு தீனி போடுற வேலையையும் அவருக்கு சாப்பாடு செய்து வைக்கிற சமையல் பண்ணுகிற வேலையையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் சொன்னார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, குல்லுக்கும் கைரும் மின்ஹு, நீங்க தான் அவரை விட சிறந்தவர்கள் என்று சொன்னார். ஆக மனித உறவுகளை சீரமைப்பதில், செதுக்குவதில், அதை ஒழுங்குபடுத்துவதில், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வதில் கவனம் செலுத்துவது, அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற முக்கியத்துவம், அவனது உறவை பாதுகாப்பதிலே செலுத்துகிற கவனத்தை விட அவனை பார்த்து செய்ய வேண்டும், வணங்கி வழிபட வேண்டும், தொழ வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். ஆனால் அதை விட மனிதர்களுடைய உறவுகளை பாதுகாக்கின்ற, பராமரிக்கிற, மனிதர்களுக்கு சேவை செய்கிற, மனிதர்களுக்கு உதவி செய்கிற வேலையில் ஈடுபட்டு அந்த மனித உறவுகளை பாதுகாக்கின்ற அந்த விஷயத்தில் யார் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவுகள், அல்லாஹ்வுடைய உறவுகள்ல கொஞ்சம் தப்பு குறைவு நாம நடந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிச்சா மன்னிக்கலாம், நினைச்சா மன்னிக்கலாம். ஆனா மனிதர்களுடைய உரிமையில, அவங்களுடைய ஹக்குல, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே நீங்கள் தாமதம் செய்தால், செய்ய மறந்தால், தவறினால், சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாங்க. எனவே மனித உறவை நாம் பராமரிப்பதிலே அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்கணும். சொந்த பந்தங்களுடைய ஆதரவு இல்லை, ஆதரவு கிடைக்கணும். நமக்கு ஒரு வீடு இல்லை, நமக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய வீடு வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். துஆ செய்வதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் மதியன்ல, அதாவது மிஸ்ர்ல இருந்து, ஈஜிப்ட்ல இருந்து மதியனுக்கு வர்றாங்க, தப்பித்து வருகிறார்கள். ஃபிரௌனை விட்டும் தப்பித்து வருகிறார்கள். உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தது. மிஸ்ரில் இருந்தால் அவனுடைய உயிருக்கு ஆபத்து. அங்கிருந்து தப்பி வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? மதியனுக்கு வருகிறார்கள். மதியனுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு கிணறு. அந்த கிணற்றிலே எல்லோரும் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் மட்டும் தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். நீங்க ஏன் தனியா நின்று கொண்டிருக்கின்றீங்க? நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? வீட்டுல ஆம்பளைங்க இல்லையான்னு கேட்ட பொழுது, எங்க வாப்பா, எங்க அத்தா வயசானவர், எங்க வீட்டுல ஆண்கள் இல்லை, அதனால தண்ணி எடுக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. எடுக்கலையா? இல்ல, ஆண்கள்லாம் போன பிறகுதான் நாங்க எடுப்போம்னு சொன்னாங்க. அப்ப ஆண்களோடு கலந்து
வேலை செய்வதை விரும்பல. கொஞ்சம் ஒழுக்கமான வெட்கமுள்ள அந்த பெண்கள் மூசா நபிக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆண்கள் எல்லாம் போன பிறகு அந்த பெண்களுக்கு இவர்களை அவங்க கேட்கல, அவங்க உதவி கேட்கல. ஆனா இவங்களாகவே அந்த பெண்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் இறைத்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த 2 பெண்கள் யாருன்னா நமக்கெல்லாம் தெரியும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள்கள். இப்ப அவர் எங்க வந்திருக்காருன்னா, மிஸ்ர்ல இருந்து ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவர் சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு வந்திருக்கிறார். அங்க வீடு இல்லை, குடும்பம் இல்லை, வஜீவனத்திற்கு வழி இல்லை, தொழில் இல்லை, வேலை இன்னும் அவருக்கு ஏதாவது வேலை கிடைச்சாதான் உண்டு, சம்பாத்தியம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இங்க வந்து இந்த மரத்தடியில் இருந்து ஒரு துவா செய்தார். இறைவா, நான் ஃபகீர், நீ எனக்கு தர வேண்டிய கைரின் பக்கம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று துவா செய்தார். துவா செய்து முடிக்கல. அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண் வந்தாங்க, வெக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. எங்க அத்தா உங்களை கூப்பிடுறாங்கன்னா இவங்க அங்க போனாங்க. நீண்ட வரலாறு குரான் நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவங்களுடைய நிலவரங்களை எல்லாம் கேட்டறிந்த பிறகு, பயப்படாதீங்க, நீங்க நம்ம வீட்டிலேயே தங்கிக்கலாம்னு சொன்னது மட்டுமல்ல, தன் மாப்பிள்ளையே ஆக்கிக்கிட்டாங்க. தன்னுடைய ஒரு மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவர் வீட்டிலேயே தங்க வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு தொழிலையும் கொடுத்தாங்க. என்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய்க்கணும், அதுதான் உங்களுக்கு வேலை. இப்ப ஒரே நேரத்துல அவருக்கு வீடு கிடைச்சிருச்சு, மனைவியும் கிடைச்சிட்டாங்க, 3வது தொழிலும் கிடைச்சிச்சு. இந்த 3ம் கிடைச்சது எதுக்கு பின்னாடி? அவர் யதார்த்தமாக மனித நேயத்தோடு அந்த பெண்களுக்கு உதவி செய்தார். உதவி செய்துட்டு துவா செய்தார். உடனே அல்லாஹ் வேலையும் கொடுத்துட்டான், வீட்டையும் கொடுத்துட்டான், மனைவியையும் கொடுத்துட்டான், தொழிலையும் எல்லாம் கொடுத்துட்டான். அவன் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம சுயநலத்தோடு நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். பிறரை பற்றி நாம் சிந்திப்பது இல்லை, பிறருக்கு நாம் உதவுவது இல்லை, அந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வதும் இல்லை, இருப்பதும் இல்லை, இருந்தால் அதை வளர்த்துக் கொள்வதும் இல்லை என்றால் நாம செய்யக்கூடிய துவா கொஞ்சம் லேட்டா தான் கபூல் ஆகும். நீங்க எல்லாருக்கும் சேவை செய்து கொண்டு, எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு, எல்லோருக்கும் அன்பு காட்டிக்கொண்டு நீங்க துவா செய்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை விசேஷமா கவனிக்கிறான், உடனே கவனிக்கிறான். உங்கள் துவாவை உடனே கபூல் செய்கிறான். வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். ரிசுக்குல பிரச்சனையா, ரிசுக்குல பிரச்சனை தீர்ந்துவிடும். உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணுமா, சாலிகான பெண்ணு கிடைக்கணுமா, நீங்க என்ன செய்யணும்? மனித நேயத்தோடு விசாலமான மனசோடு நீங்கள் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது, கொடுத்து உதவுகிற பொழுது, எல்லோரிடத்தையும் அன்பாக நடந்து கொள்கிற பொழுது இது எல்லாமே சீக்கிரமாக நடந்து விடுகிறது என்பதைத்தான் இந்த குர்ஆன் சொல்கிறது. ஆக நாம உறவுகளை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த உறவுகள் எல்லாம் சிறந்த உறவு கொண்டிருக்கிறது. அது யாருடைய உறவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட உறவு, அவர்களுடைய சொந்தம், அவர்களுடைய குடும்ப சம்பந்தம், அவர்களுடைய திருமண சம்பந்தம். இந்த உறவுக்கு, இந்த சொந்தத்திற்கு, இந்த பந்தத்திற்கு நாம் அதிகமாக கவனம், அதிகமாக மரியாதை, மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும், அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா குடும்ப உறவுகளும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பெரும்பாலும் சந்ததிகள் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கிறது இல்லை. சில பேருடைய சந்ததி கொஞ்சம் காலத்துக்கு வரை போகும். ஆனா மனிதர்களிலேயே 100 வருஷத்துக்கு மேல, நூற்றுக்கணக்கான வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் யாருடைய சந்ததியும் நிலைக்காது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா சொந்தங்களும் எல்லா பந்தங்களும் இந்த உலகத்துல முடிஞ்சிடும், ஆனா என்னுடைய சொந்தத்தை தவிர, என்னுடைய பந்தத்தை தவிர என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கியாமத் வரைக்கும் நின்று தொடரக்கூடிய, நின்று இழங்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு சொந்தம், ஒரு பந்தம் இருக்கிறது என்றால் அது அஹ்லு பைத்தினுடைய சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடு திருமண உறவை வைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய அந்த சம்பந்தம் மட்டும் அங்கு வரைக்கும், கியாமத்து வரைக்கும் மட்டுமல்ல, கியாமத்துக்கு பிறகும் கூட அது நீடிக்கும், தொடரும். சொர்க்கம் வரைக்கும் நம்மை அது அழைத்து செல்லும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதைதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா நாயகியை பெண் கேட்டு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட.
ஆனா அபூபக்கர் சித்திக் கேட்டு போனாங்க. அங்க வேற காரணத்தினால் அல்ல, இந்த பந்தத்துல வந்து சேரணுங்கிறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாவோடு சொந்த பந்தத்துல நாமளும் சேர்ந்துக்கணும் என்பதற்காக வேண்டி சல்லாஹம் அலிநாயகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் கூட உமர் இப்னு கத்தாப் அந்த ஆசை, அந்த ஆர்வம் முடிந்து விடவில்லை, வடிந்து விடவில்லை. அலிநாயகத்திட்ட கேட்டாங்க, அவங்க கலீஃபாவா இருக்கும் பொழுது உங்க மகா உம்மு குல்சும் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, ரொம்ப கவனிச்சுக்கிறேன், அவங்கள ரொம்ப நான் பத்திரமா பாதுகாத்துக்குவேன், எந்த அளவுக்கு அவங்கள நான் கவனிக்கணுமோ அந்த அளவுக்கு அன்பு காட்டி ஆதரிப்பேன், கவனிப்பேன்னு சொன்னாங்க. ஏன் ஆசைப்பட்டாங்க உம்மு குல்சும? அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லா குடும்ப உறவுகளும் இந்த உலகத்திலே நீர்த்து போய்விடும், முடிந்து விடும், என்னுடைய அஹ்லு பைத்துடைய அந்த சொந்தத்தை தவிர என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொந்தத்துல கியாமத்து வரைக்கும், சொர்க்கம் வரைக்கும் தொடரக்கூடிய அந்த சொந்தத்துல, அந்த பந்தத்துல நான் இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹாவை எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஹதீஸ்ல வருது. என்றால் அந்த உறவு சாதாரணமான உறவு அல்ல, சொர்க்கம் வரைக்கும் செல்லக்கூடிய உறவு என்று வருகிற பொழுது அந்த குடும்பத்தை, அந்த உறவை சார்ந்தவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததியினரை, சாதாத்துமார்களை, அஹ்லு பைத்துகளை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் நம்மள்கிட்ட கேட்டதில்லை. அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி தியாகம் செய்த அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துஆ இருக்குது, லிக்குல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் ஒப்புக்கொள்ளப்படுகிற, கண்டிப்பாக ஏற்கப்படுகிற ஒரு துஆவுடைய சான்ஸ் இருக்குது, நீங்க சொல்லியிருக்கீங்க. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை, அந்த சான்ஸை, அந்த வாய்ப்பை இந்த உலகத்திலே என்ன செய்தாங்க? யூஸ் பண்ணிட்டாங்க. எல்லா நபியும் அந்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்திட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸை நீங்க என் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஷஹாதத், அவர்கள் இந்த உலகத்திலே வீரமரணம் அடைவார்கள் என்ற ஒரு நிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே என் பிள்ளைகளுக்காக வேண்டிய இந்த துஆவை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இல்ல, அது என்னோட உம்மத்திற்காக வந்து நான் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய சொந்த பந்தத்தை விட, பேர பிள்ளைகளை விட, அவர்களுக்கு ஒரு துஆவை வழங்குவதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என் உம்மத்திற்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்துல எதையும் எதிர்பார்க்கவில்லை, எதையும் கேட்கவில்லை, ஒன்றே கேட்டார்கள், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நான் உங்க இடத்துல எதையுமே கேட்க மாட்டேன், ஆனா ஒண்ணு கேட்கிறேன். அது என்னன்னா, என்னுடைய அஹ்லு பைத்தை நீங்க நேசிக்க வேண்டும், என் சொந்தத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், என்னுடைய கராபத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும், அதை மட்டும் கேட்கிறேன். அதுவும் அவர்கள் கேட்கவில்லை, கேட்கும்படி அல்லாஹ் சொன்னான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். எந்த நபி நமக்காக, இந்த உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்து தியாகம் செய்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே கேட்கிறார்கள். கேட்ட விஷயம் என்ன? அஹ்லு பைத்தை, அவருடைய சொந்தத்தை நேசிக்க வேண்டும். இந்த உம்மத்து நேசித்ததா? நேசிக்கிறது, உயிருக்கு உயிராக மதிக்கிறது. ஆனாலும் கூட வரலாற்றில் சில பக்கங்கள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஹசன் ஹுசைனாரை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய சொந்த பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு சொந்த பிள்ளை, இன்னொன்னு பேரப்பிள்ளை. அந்த ரெண்டு பேரப்பிள்ளையை வைத்து கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ரெண்டு குழந்தைகளையும் வைத்து சந்தோஷமா நீங்க கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒண்ணு உங்க பிள்ளை, இன்னொன்னு உங்களுடைய பேரப்பிள்ளை. ஆனா அல்லாஹ், இன்னல்லாஹ யுஹிபு அலைக்க ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். ஆனா அந்த ரெண்டு குழந்தையும் மொத்தமா நீங்க உங்களோடு சேர்ந்து இருக்க முடியாது. ஏதாவது ஒரு குழந்தை தான் இருக்க முடியும். ஏதாவது ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு குழந்தை நீங்க கொடுத்துருங்க, நல்லா கைப்பற்றிக்கிடுவான். இன்னொரு குழந்தைய நீங்க நினைச்சிருக்க வச்சுக்கோங்க. இப்ப யாரு வேணும் நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப யாரை தேர்ந்தெடுக்கிறது? சொந்த பிள்ளை
பேரப்பிள்ளை, இந்த 2 பிள்ளை யாரை தேர்ந்தெடுப்பது? கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார். 2 குழந்தையும் பார்த்து அழுகிறார். அழுது விட்டு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, ஏன் பிள்ளை அது மூத்தாயிடுச்சுன்னா அது போயிடுச்சு, அதை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் மட்டும்தான் அழுவேன். ஆனா பேரப்பிள்ளை ஹுசைன், அந்த குழந்தைய நான் கொடுத்துட்டா என் மகள் ஃபாத்திமாவும் அழுவார்கள். என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா என் மகள் பாத்திமா தன் பிள்ளையை இழந்து கண்ணீர் சிந்தும் பொழுது அதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என் மகள் பாத்திமா அழுவதை என்னால் சகிக்க முடியாது. எனவே என் பிள்ளை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி தன் பிள்ளை, சொந்த பிள்ளை இப்ராஹிமை அவர்கள் கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுசைன் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருப்பார்கள். இமாம் ஹசன் இமாம் ஹுசைனையும் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் இந்த 2 பேரையும் நான் நேசிக்கிறேன். ஃபஅஹிப்ப மன் அஹப்பஹுமா, இந்த 2 குழந்தைகளையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசிக்க வேண்டும். வஅபகிது மன் அபகலஹுமா, இந்த 2 பேரை யார் வெறுக்கின்றார்களோ அவர்களை நீயும் வெறுக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்றால் நாம் அந்த குடும்பத்தை நேசிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்து கிடைக்கும், சந்தேகமே இல்லை. இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் இவங்கெல்லாம் யாரு? நாம மெம்பர்ல வச்சு ஒவ்வொரு வாரமும் சொல்றோம், சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. ஹசன் ஹுசைன் யாருங்க? சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுடைய தலைவர், சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுடைய தலைவர். பாத்திமா நாயகி யாருங்க? சய்யிதத்தி நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து பெண்களுடைய தலைவர். இளைஞர்களுக்கு சொர்க்கத்தில் உண்டான இளைஞர்களுக்கு தலைவர் அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கிற முதியோர்களுக்கு யார் தலைவர்? இவன் 2 பேரும் இளைஞர்களுக்கு தானே தலைவர். அப்ப அங்க இருக்கிற முதியோர்களுக்கு யாரு தலைவர்? சொர்க்கத்துல எல்லாருமே இளைஞர்களாகத்தாங்க இருப்போம். சொர்க்கத்திற்கு போகும்பொழுது வயசா, இந்த உலகத்துல 100 வயசு நீங்க வாழ்ந்தாலும் 1000 வயசு வாழ்ந்தாலும் நீங்க சொர்க்கத்திற்கு போனா எத்தனை வயசுல தான் இருப்பீங்க? 33 வயசு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமோட வயசுல தான் நம்ம எல்லாம் இருப்போம். அதான் நசீபாக்கட்டும். அப்ப சொர்க்கத்துல எல்லாமே யாருதான்? இளைஞர்கள் தான். அப்ப சொர்க்கத்தினுடைய இளைஞர்களுக்கு தலைவர்னா என்னங்க அர்த்தம்? சொர்க்கவாசிகள் அனைவருக்கும் யாருதான் தலைவர்? இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும், எல்லா சொர்க்கவாசிகள் எல்லா ஆண்களுக்கும் தலைவர். காலத்துல 72 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு சொந்தம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்டார்கள், அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். 72 பேர். ஒரே ஒரு பிள்ளை தப்பிச்சிச்சு, ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு குழந்தை, எதிரிக்கு 14 பிள்ளைகள் இருந்தும் எங்கே போனார்கள் தெரியவில்லை. ஆனால் ஹுசைன் அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் தப்பித்தார்கள். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு குழந்தையின் மூலமாக ஏற்பட்ட விருத்தியான இந்த குடும்பம், இந்த அஹ்ல பைத் இன்று எங்கும் உலகெங்கும் பரவி இருக்கிறது. கியாமத் வரைக்கும் அது இருக்கும், அழிந்து போகாத உறவு அது. சொர்க்கம் வரைக்கும் அல்ல, சொர்க்கத்தையும் தாண்டி அது செல்லக்கூடிய உறவு. அந்த உறவை நாம் நேசிப்பது ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரதுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அது கடமை. அதே மாதிரி குடும்பத்தாரை அஹ்ல பைத்தை நாம் நேசிப்பதும் உம்மத்தின் மீது, நபியின் மீது கடமை. ஆனால் இந்த உம்மத்தில் ஒரு சிலர் வரலாற்றின் சில பக்கங்களில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை எல்லாம் சமீபத்தினுடைய ஆஷராவுடைய வரலாற்றை நாம் படித்திருப்போம், பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் தான் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைன் ஷஹீதாக்கப்படுகிற பொழுது, அவளுக்கு ஏற்படுகிற அந்த நிலையை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது,
என்னுடைய உம்மத்தில் யாருக்கெல்லாம் முடியுமோ என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் உதவி செய்தார்கள்? இந்த உம்மத் எத்தனை பேருக்கு அவர்களுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டார்கள்? அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னங்க? வேற எதையுமே கேட்கல. என்னுடைய மஹப்பத், என்னுடைய அஹ்லு பைத்தை நீங்க மஹப்பத் வைக்க வேண்டும் என்று. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உறவுகளை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தங்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் அந்த அஹ்லு பைத்தை மஹப்பத் வைக்கக்கூடிய, அதன் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய, ஏன்னா சொர்க்கத்தினுடைய முழு கண்ட்ரோல் அங்கதான் இருக்கு. நமக்கு சொர்க்கம் வேணுமானா நம்ம அவங்களை பிரிய வைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. பிஹக் சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.